இளைய தளபதி விஜயோட 61வது பட டைட்டில் இப்ப வெளியாயிருக்கு, மெர்சல். இதுதான் இந்த படத்தோட டைட்டில். பேர் மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் லுக்கும் பயங்கர மெர்சலா இருக்கு. ஜல்லிக்கட்டு காலிங்க மாலை சூடி ஓடி வர அது அடக்குற சிங்கமா கருப்பு பனியன்ல, கழுத்துல ருத்ராட்சம், மெச்சோடான ஒரு தாடி, இது எல்லாத்துக்கும் மேல கையில தட்டின மண்ணு சும்மா தூசி பறக்குது. ஜல்லிக்கட்டு காலிங்க ஃபர்ஸ்ட் லுக்கோட பேக் டிராப்பா மட்டும் இல்லாம டைட்டில் கூட அலங்கரிச்சிருக்கு. மெர்சல்ங்கிற டைட்டிலையே ஒரு காளையோட உடல் மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. அந்த காளையோட தலை கொம்பு தரைய முட்டுது, சாயில் உடம்பா வந்து பின்னாடி வாலா முடியுது. சோ காளையோட கொம்புல ஆரம்பிச்சு வால்ல முடியற மாதிரி மெர்சல்ங்கிற டைட்டில் டிசைன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி டைட்டிலுக்கு கொஞ்சம் மேல நோட் பண்ணீங்கன்னா இளைய தளபதி தளபதியா மாறி இருக்காரு. சோ மேபி விஜய் அந்த படத்துல காளை எடுக்கிற வீரரா நடிச்சிருக்கலாம். ஜல்லிக்கட்டு காளைகளையும் தமிழரோட பாரம்பரியத்தையும் பிரதிபலிக்கிற மாதிரியான ஒரு கதையாவும் இருக்கலாம். ஏன்னா ஜல்லிக்கட்டு மீதான தடைக்காக மெரினால போராட்டம் நடக்கும்போது இளைய தளபதி விஜய் இதுக்காக வாய்ஸ் ரைஸ் பண்ணதோட மெரினா போராட்டத்திலும் சைலண்டா வந்து கலந்துகிட்டாரு. கூடவே பீட்டாவுக்கு எதிராகவும் குரல் கொடுத்தாரு. அதே மாதிரி டிமானிட்டைசேஷனுக்கு குரல் கொடுத்தாரு. இதுக்கு முன்னாடியும் எஸ். சந்திரசேகர் மூலமா விஜய் அரசியலுக்கு வர ஆசைப்பட்டாரு அப்படிங்கிற விஷயமும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுக்காக தன்னோட ரசிகர் மன்றத்தை மக்கள் மன்றமா மாத்தினாரு. அதுக்கான கொடியும் அறிமுகப்படுத்தினாரு. கூடவே மக்களுக்காக பல நலத்திட்டங்களும் செஞ்சுட்டு இருக்காரு. தன்னால முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் பல உதவிகள் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்த கத்தி, தலைவா, பைரவால கூட அரசியல் சார்ந்த பல கருத்துக்களை டைரக்டாவும் இன்டைரக்டாவும் சொல்லியிருக்காரு. இதனால அவரோட பட ரிலீஸ்க்கு கூட பல பிரச்சனைகள் வந்துச்சு. பட் இப்போ தமிழ்நாடு இருக்கிற சூழ்நிலையில ஒரு நிலையான ஆட்சி கிடையாது, ஒரு நிலையான தலைமையும் கிடையாது. சோ நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டாருக்கு வந்த மாதிரி இளைய தளபதி விஜய்க்கும் அரசியலுக்குள்ள வரணும் அப்படிங்கிற எண்ணம் திரும்ப வந்துருச்சோ அப்படின்னு தான் தோணுது இந்த மெர்சல் ஃபர்ஸ்ட் லுக்க பாக்கும்போது. அட்லி 2வது முறையா விஜய் டைரக்ட் பண்ற இந்த மெர்சல் படத்துல விஜய் ட்ரிபிள் ஆக்ஷன்ல நடிக்கிறாரு. நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா, டாக்டர் ஆவர விஜய் மெடிக்கல் கிரைமுக்கு எதிராக குரல் கொடுக்கிறாராம். சோ மேபி கிராமத்து விஜய் விவசாயிகளுக்கும் ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கும் வாய்ஸ் ரைஸ் பண்ணுவாரா இருக்கும். அதே சிட்டி விஜய் மெடிக்கல் கிரைம் சார்ந்த விஷயங்களுக்கு குரல் கொடுக்கலாம். சோ கண்டிப்பா டைட்டில் மட்டும் இல்ல, விஜயோட மெர்சல் கதையும் மெர்சலா தான் இருக்க போகுது. இந்த மெர்சல் ஃபர்ஸ்ட் லுக் பார்த்த உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் பேசுறேன். உலகம் பூரா சட்டத்தை உருவாக்குனது மக்களோட கலாச்சாரத்தையும் உரிமையையும் பாதுகாக்கத்தான், பறிக்கிறதுக்கு இல்லை. தமிழனோட அடையாளம் ஜல்லிக்கட்டு. எதையும் எதிர்பார்க்காம, யாரோட தூண்டுதலும் இல்லாம, எந்த விதமான கட்சி பேதமும் இன்றி தமிழ் என்ற ஒரே உணர்வோட இந்த போராட்டத்தில் குதிச்சிருக்கிற அத்தனை இளைஞர்களுக்கும் நான் தலை வணங்குறேன். இது சம்பந்தமா கைது செய்யப்பட்டவங்களை வெளியே அனுப்பிட்டா நான் சந்தோஷப்படுவேன். இவ்வளவுக்கும் காரணமான அமைப்பை வீட்டுக்கு அனுப்பிட்டா தமிழ்நாடு சந்தோஷப்படும். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்த இந்த முடிவு உண்மையிலே ஒரு நல்ல விஷயந்தான், நல்ல மூவ் தான். கண்டிப்பாக இது உண்மையிலே நம்ம நாட்டுக்கு ஒரு தேவையான, ஒரு துணிச்சலான, வரவேற்கக்கூடிய ஒரு முயற்சி தான். கண்டிப்பாக இது நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை வளர்த்து விடும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு நோக்கம் பெருசாக இருக்கும்போது அதுக்கான பாதிப்புகள் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஆனால் என்ன ஒன்று, அந்த பாதிப்புகள் அந்த நோக்கத்தோடு அதிகமாக ஆகிடக்கூடாது அப்படின்றது தான் நம்ம பார்த்துக்கணும். சில விஷயங்கள் நம்ம தவிர்த்துருக்கலாமோ அப்படின்ற ஒரு சின்ன ஃபீல் தான். சும்மா ஜென்ரல் பப்ளிக் ஒரு பசிக்கு சாப்பிட முடியாமல், மருந்து மாத்திரை வாங்க முடியாமல், ஏடிஎம் கார்டுக்காக வெளியூர் போய் முக்கியமாக திரும்ப வீடு சேர முடியாமல், அன்னன்னைக்கு கிடைக்கிற 500-1000 வச்சுக்கிட்டு சின்ன சின்ன தொழில் பண்ணுற வியாபாரிங்க முதற்கொண்டு, தியேட்டர்ஸ், மால்ஸ், மார்க்கெட்ஸ், இந்த மாதிரி தேவையில்லாமல் இவங்கெல்லாம் ஏதோ கொஞ்சம் பாதிக்கப்படுறாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன ஃபீல் தான். அது மட்டும் இல்லை, நான் நியூஸ்லலாம் நிறைய விஷயம் பார்த்தேன். உண்மையிலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னென்னா, ஒரு பேத்தியோட கல்யாணத்துக்காக ஒரு பாட்டி ஒரு இடத்த விற்று அந்த பணத்தை கொண்டு வராங்க. அந்த பணம் செல்லாது அப்படின்ற அவங்க கேள்விப்பட்ட உடனே தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிருக்காங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு நியூ பார்ன் பேபி, அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அது ட்ரீட் பண்ண முடியாமல் அந்த குழந்தை இறந்து போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது தான். ஒரு நாட்டில் ஒரு 20% பணக்காரங்க இருப்பாங்களா, அதில் ஒரு குரூப் ஒரு சின்ன பர்சன்டேஜ் பண்ணுற தவறுகள்னால மீதி இருக்கிற 80% மக்கள் அவங்க என்ன பண்ணாங்க. நான் திரும்ப சொல்கிறேன், இது இது வரைக்கும் யாரும் பண்ணாத, யாரும் பண்ண யோசிக்காத
ஒரு சிறப்பான பெரிய முயற்சி தான் அது. அதில் எந்த மாற்றமும் இல்லை, எந்த தவறும் இல்லை. ஆனால் இப்படி ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணும்போது ஒரு சட்டம் போடுறாங்க, அதுக்கு அதை அமல்படுத்துகிறாங்க. அது பண்ணும்போது என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான அந்த ஸ்டெப்ஸை முன்னாடியே எடுத்து பண்ணியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்குமோ அப்படின்றது தான் என்னுடைய ரொம்ப தாழ்மையான ஒரு கருத்து. பட் இன்றைக்கி கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகிருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. லாஸ்ட் 3-4 டேஸ் இருந்த அந்த பேனிக் சுச்சுவேஷன் இல்லை. பட் இருந்தாலும் இந்த கிராமம் சைட்லாம் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு இன்னும் அந்த கஷ்டங்கள் இருக்குது. அந்த சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ஒரு சின்ன ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு இருக்கிற அந்த கஷ்டங்களில் சீக்கிரமாகவே அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ட் அவுட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அதுதான். தேங்க்யூ. ஆட்டி இறைச்சி, அதான் ஆட்டி இறைச்சி சாப்பிடலாமா, மாட்டு இறைச்சி சாப்பிடணும். என்ன இது கொடுமையாக இருக்குது. அவங்களுக்கு என்ன இது கொடுமை. ஒரு வாரம் கூட தண்ணி தான் குடிக்கிறார். இந்த தண்ணின்னு இந்த சாதாரண தண்ணி நீங்கள் வரதுன்னு தண்ணி தள்ள முடியாது. உடனே கை தட்டிடுறாங்க.